ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயா கையெழுத்து போடுற சந்தர்ப்பத்தில் உடனே நம்ம முருகேஷ் சொல்கிறாங்க, கட்ரா தாலி அப்படின்னது மாயா கவனிக்காத டைமை பார்த்து சீனு மாயா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. இதை பார்த்து மாயா செம்மையா அதிர்ச்சி ஆயிடே, என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்டதும், ரெஜிஸ்டர் மேரேஜ் இவங்களுக்கு கிடையாது மாயா, நம்ம 2 பேருக்கு தான் அப்படின்னு சீனு சொல்றாங்க. இது கிட்ட மாயாவுக்கு இடியே விழுந்த மாதிரி போயிடுது. உடனே சீனு கணத்துல பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க. பைத்தியமாடா நீ, இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்க, இந்த விஷயம் மட்டும் வீட்டுல தெரிஞ்சா என்னடா நடக்க போகுது, கடவுளே தப்பு பண்ணிட்டே சீனுங்கிற மாதிரி மாயா அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகாலிங்கம் நம்ம ரகுராம் ஃபேமிலி அழைச்சிட்டு நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா தாலியை கையுமா 2 பேரும் கையை பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க, மாயாவும் சீனுவும். இது பார்த்த ரகுராம் ஃபேமிலி செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. உடனே ஜானகி மாயா என்ன மாயா இதெல்லாம் அப்படின்னு கேட்டதும், உடனே மகாலிங்கம் பாத்தீங்களா இதுக்கு என்ன சொல்ல போறீங்க, உங்க குடும்ப கொத்து வழக்கு அது இது சீனு உங்க நம்பிக்கைய உடைக்க மாட்டான், பெருசா பேசுனீங்க பாத்தீங்களா, மாப்பிள்ளை எப்படி கைக்குள்ள போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரு பார்த்து பேரதிர்ச்சி ஆறாங்க. ஸோ அந்த இடத்துல சாரு அழுதுட்டு இருக்காங்க. அழாதம்மா சாரு, உன் வாழ்க்கையை இந்த குடும்பமா சேர்த்து கெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைம்மா. இந்த வீடு தான் முக்கியம், இந்த வீட்டாக்கள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ பாத்தியா உன்னை நம்ப வச்சு முதுகுல குத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி மகாலிங்கம் ஒரு பக்கம் எட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சாரு அப்பா நீங்க அங்க இந்த விஷயத்த சொல்ல டைம் காணும், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு எதுக்கு அப்பா அங்க வந்தீங்க, என் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துட்டீங்களே அப்படின்னதும் யாருக்குமா தெரியும், இந்த மாயா இந்த சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு யாருக்கு தெரியும் மாப்பிள்ள, அப்படி என் பொண்ணு உங்களுக்கு என்ன மாப்பிள்ள குறை வச்சா, அப்படி என் பொண்ணு கிட்ட இல்லாதது இந்த ஓடி வந்த மாயா கிட்ட என்ன மாப்பிள்ள இருக்குங்கிற மாதிரி சீனுவை போட்டு திட்டுறாங்க மகாலிங்க. இங்க பாருங்க, மாயாவை பத்தி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சீனு சொன்னதும் ரகுராம் போய் சீனு கணத்துல படிச்சுன்னு அடிக்கிறாங்க. சி, நீ எல்லாம் ஒரு பையனாடா, நான் சொந்த பையனா இருந்தா கூட இப்படி நம்பிக்கை வச்சிருக்க மாட்டேன், ஆனா உன் மேல 100% நம்பிக்கையா இருந்தேன், இப்படி நம்பிக்கை இந்த குடும்ப கௌரவம் எல்லாத்தையும் உடைச்சிட்டேடா, உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சுங்கிற மாதிரி சீனுவை போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. உடனே ரமணி பாட்டி என்ன பண்ணி இப்படி சீனுவை போட்டு திட்டிட்டு இருக்க, இங்க பாரு சீனு இது நாள் வரைக்கும் சார் தான் முக்கியம்னு இருந்தா, ஆனா இவதான் நம்ம பையனை மசக்கி அவ கைக்குள்ள போட்டு இப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கா. முதல்ல இவளை இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தணுண்டா அப்படின்னு சொன்னதும், இங்க பாருங்கம்மா, நம்ம குடும்பம் அவர் கௌரவம் அந்தஸ்து நம்ம குடும்ப வழக்கம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா இவ எப்படி எல்லாம் பண்ண மாட்டா, எப்போவோ இவ நம்ம வீட்டு பொண்ணு இல்லைன்னு நான் ஒதுக்கிட்டேன், ஆனா நம்ம வீட்டு பையனா இத்தனை காலமா வளர்ந்துட்டு இவனால எப்படிமா தப்பு பண்ண முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி ரகுராம் சீனு திட்டுவாங்க.